சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சினிமா கதைப்போம் வித் நிரஞ்சன் தான். சினிமான்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிக் பாஸ் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் கேட்கலாம். பிக் பாஸ் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. சில ஃபேன் பேஸ்லாம் இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. பிக் பாஸில் டே 43 இன்னைக்கு நடக்குது. இந்த வாரம் எலிமினேஷனில் வந்து தர்பீஸை வந்து பிரித்து ஜூஸ் போட்டு அனுப்பி விட்டாங்க நம்ம விஜய் சேதுபதி சார். ஏன் இந்த விஷயம் அப்படின்னா, தர்பீஸை பொறுத்த வரைக்கும் வெளியே அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தோம்னா இப்படி பண்ணுவார் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு நமக்கு பார்க்கும்போது. சில பேட்டிக்கெலாம் கொடுத்து ஒரு சேனலில் போய் சண்டை போட்டார். அப்புறம் வந்து கேஸ்ட் ரீதியாக சில விஷயம்லாம் பேசினார். அவங்க நம்ம கேஸ்ட் தான்மா அப்படிலாம் பேசினார். இவ்வளோ இருந்தாலுமே உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்பர் 1 கண்டென்ட் கொடுக்குற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தர்பீஸை தான் சொல்லுவேன். வாட்டர்மெலன் ஸ்டார் தான். ஏன் அப்படின்னா இருக்காங்க 20 பேர் வந்தாங்க, இப்போ 14 பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா எதுவுமே கிடையாது. கண்டென்ட் தராங்களா? கிடையாது. ஆனால் தர்பீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் கண்டென்ட் கொடுப்பாரு. அவருக்கு என்ன தப்புன்னு தோணுதோ தட்டி கேட்பாரு, பேசுவார். அவங்க கூட இருக்க பார்வதிக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நிற்பார், பேசுவார், சப்போர்ட் பண்ணுவார். அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக போய் ரீல்ஸ் பண்ணுவார், கேமராட்ட வந்து பேசுவார். நான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு கத்துவார். அவர் பாட்டுக்கு ஒரு ஜோனில் பண்ணிட்டு தான் இருந்தார். ஏன் அவரை வெளியே அனுப்புனீங்க? எதை பேஸ் பண்ணி? ஓட்டை பேஸ் பண்ணியா இல்லை எதை பேஸ் பண்ணி வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு தெரில. ஏன் இவருக்கு இந்த சப்போர்ட்டிவ் வீடியோ அப்படின்னா, உள்ள வந்து ஒன்றுமே செய்யாத சில பேர் வந்து ஜாலியாக இருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சுட்டு கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆளை ஏன் அனுப்புறீங்க அப்படிங்கிறது தான். அந்த ஒன்றுமே பண்ணாமல் சில பேர் இருக்காங்க சொன்னோம்ல, அது யாருன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுனது வந்து ரம்யா ஜோ, அந்த மேடம். அவங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. 40 days ஆச்சு. உள்ளே வரும்போது நான் ஒரு குடும்பத்தை தேடி வரேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இப்போ யாராச்சும் கூட குடும்பமாக அண்ணன் தம்பி அக்கா அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் கூட இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டாஸ்க் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா முன்னாடி பண்ணாங்க, ஒரு 2 வாரம் பண்ணாங்க. சீரியஸாக ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாமே நல்லா பண்ணாங்க. இப்போ வரப்பெல்லாம் பார்த்தா எதுவுமே பண்ணுறதில்ல. ஸ்க்ரீனில் எப்போவாது ஒரு டைம் வருவாங்க. அதையும் தாண்டி சேது சார் வருவார் வீக்கெண்டில். ரம்யா ஜோ அப்படின்னாலே அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி ஆகும் பாருங்க, அப்படியே பாவமாக வச்சுப்பாங்க. ரம்யான்னு யாராவது பேரை சொன்னாலே அப்படியே பாவம் வச்சு, சார் நான் இதை பண்ணல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க இது டாஸ்க் பண்ணல, எதை உங்கள் பேரை சொன்னாலே மூஞ்சி சோகமாக வச்சு ஒரு மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க, அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தெரில. செகண்ட், அரோரா சின்க்ளேர். நம்ம வெளியே சில அக்கா அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. அவங்க உள்ளே போனாங்க. உள்ளே போய் அவங்க இமேஜை வந்து டோட்டலாக அவங்க டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெளியே அவங்களோட இமேஜே வேறு, அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே வேறு. உள்ளே போனாங்க, அப்படியே சப்பையாக உட்கார வச்சுட்டாங்க. சப்பையாக உட்காந்துருக்காங்க. அவங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது. 42 days என்ன பண்ணான்னு தெரில. சேது சாரே ஒரு டைம் கலாச்சிட்டாரு. அரோரா துஷாரை பட்டு எல்லாம் சௌரியமாக இருக்கா, ஏசி போட்டு தரவா, எதாக இருந்தால் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சாங்க. இப்போ வரைக்குமே எதுவுமே பண்ணாத ஒரு நம்பர் 2 கண்டஸ்டன்ட்னா துஷார், அரோரா அப்படின்னு சொல்லுவேன். தேர்ட் யார் அப்படின்னா கெமி. வந்த முதல் 2-3 நாள் இவங்க பண்ண ஆட்டம் இருக்கே, ரஜினி சார் சொல்லுவார்ல, என்ன ஆட்டம் போட்டிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆர்வத்தில் அது இதுன்னு கத்திட்டு ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் தூக்கி போடுறது, அடிக்கிறது. இப்போ இந்த 4-5 வாரமாக எங்கே போனாங்க இந்த மேடம் அப்படின்னே தெரில. வீக்கெண்டு மட்டும் வராங்க, சேது சார் சொன்னால் சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே பெருசாக பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீல் இல்லை. மக்களுடைய கருத்தும் அதுதான். இன்னொருத்தங்க இருக்காங்க, காரக்குழம்பு கனியக்கா. அவங்க வந்து CWCயில் அவங்க வேறு லெவல், பிக் பாஸில் அதை விட வேறு லெவல் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க இந்த பிக் பாஸில் ஒரு அன்பு கேங் ஒன்று கிரியேட் ஆச்சு. அர்ச்சனா, ரியோ, அதுக்கப்புறம் அறந்தாங்கி நிஷா, அவங்களாம் சேர்ந்து பண்ணாங்க. இப்போ இந்த சீசனில் பார்த்தா இவங்க ஒரு அன்பு கேங் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சபரி வந்து தம்பி, ஒரு பேர் என்ன எஃப்ஜே வந்து என்னுடைய தம்பி அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் போட்டு ஒரு கேம் விளாண்டாங்க. பாட்டில்ஸ் மாற்றி வைக்கிறது, ஸ்வாப் பண்ணுறது. பார்வதி, திவ்யான், சபரி 3 பேர் விளாண்டாங்க. ஃபுல்லாக ஒருத்தலைபட்சமாக சபரி ஜெயிக்கணுன்ட்டே விளாட்றாங்க. திவ்யாவை வந்து கணக்கில் விட்டுட்டாங்க. பார்வதியை வந்து நீங்கள் எது பண்ணாலும் ஃபவுல், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபவுல் பார்வதி அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த மாதிரி பண்ணால் எல்லாரும் ஃபவுலுன்னு சொல்லுங்கள், அது என்ன ஒருத்தர் மட்டும் சொல்கிறது? உன்னை கிரியேட் பண்ணி சபரி ஜெயிக்கணும் எல்லா கேமும் விளாட்றாங்க. ஃபஸ்ட்டு டைமே வந்து ஒரு மாஸ்க் டாஸ்க் வச்சுருந்தாங்க, தூக்கிட்டு போய் உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது. அது எவ்வளோ ஒரு அழகான டாஸ்க், அதெல்லாம் சரியான டாஸ்க்கு. பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே செம்ம டாஸ்க், அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து போய் கெஞ்சணும், என்னோடது உள்ளே வை, நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு கெஞ்சி அதை வந்து நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போகணும். இங்கே டீலிங் போட்டிருக்காங்க, என்னோட போய் உள்ளே வைப்பா, நான் அடுத்து என்னோட உள்ளே வச்சிடறேன் அப்படின்னு டீலிங் போடுறாங்க, போய் வைக்கிறாங்க, அவ்வளோதான். இல்லாட்டி எடுத்துன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி போய் வச்சிடறாங்க. அந்த டாஸ்க்கான மரியாதையே போச்சு. அரசாங்க டாஸ்க் பண்ணாங்க, அது எதுக்குன்னே தெரில. பிக் பாஸே வந்து வேணாம், அரசாங்க டாஸ்க்கை கேன்சல் பண்ணுங்க, வாங்க ரேங்க் பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. கனி அவர்கள் எதுவும் பெருசாக பண்ண மாதிரி கிடையாது.
சமைக்கிறாங்க, எல்லா டைமும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பப்போ அவங்க பேர் வெளியே வருது. ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்க்லேயோ நார்மலாக ஜென்ரலாக கொடுக்குற டாஸ்க்லேயோ இல்லை அவங்க கேரக்டர் வெளிப்படுத்துறது, ஏதாச்சும் பிரச்சனைனா கரெக்டாக பேசுறது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு தலைபட்சமாக பேசுகிறாங்க. இந்த விஷயம் இருக்குது. இந்த 4 பேர் வந்து என்ன பண்ணாங்க, இவங்களோட திவாகர் வந்து ஒரு பெட்டரான பர்சன் தான் பிக் பாஸ் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு, அவர் பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணுறாரு, பார்வதிக்கு சப்போர்ட்டாக இருக்காரு, ஜாலியாக பேசுகிறாரு, கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காருங்க. கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆளை வெளியே தூக்கி போட்டு சும்மா இருக்க ஒரு ஆளை எப்படி நீங்கள் உள்ள வைப்பீங்க? ஒரு டாஸ்க் வச்சுருந்தீங்க, பேமெண்ட் மட்டும் ஒரு நாள் பேமெண்ட் கிரெடிட் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஆள் யாருன்னு கேட்டிருந்தீங்க. இந்த 4 பேர் தான் நான் வந்து அடித்து சொல்லுவேன். அரோரா, கனி அவர்கள், கெமி அவர்கள், ரம்யா ஜோ அவர்கள். இதில் ஃபர்ஸ்ட் இருக்குது ரம்யா ஜோ தான். அவங்களெல்லாம் வெளியே போட்டு ஒரு டிசர்விங் பர்சன் மட்டும் உள்ளே வச்சிங்கன்னா இன்னுமே ஷோ நல்லா போகும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, சபரி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் விளாட்றாங்க. அதை தவிர்த்துட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு விளாண்டிங்கனாலே ஆட்டம் விறுவிறுப்பாக போகும். ஏன் நீங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் போட்டீங்க, ஏன் வெளியே போனார், நெக்ஸ்ட்டு பார்வையை கூட இவங்க வெளியே தூக்கி போட்டாலும் போடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் கொஞ்சம் கரெக்டாக பேசி கண்டென்ட் கொடுக்குறாலாம் இவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. திவாருக்கு பதிலாக இவங்க வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற நபரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.